கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறாங்க. ஆமென். ஏன்னா வேதம் புருஷன் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து ஒரு ஆணை பத்தி பேசுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு அப்பாவை குறித்தும் பேசுது. ஒரு அப்பா தான் அந்த குடும்பத்துக்கு என்னவா இருக்காருங்க? ஹெட், தலையா இருக்கிறார். ஏன்? பிதா நம்ம எல்லாருக்கும் தலையா இருக்கிறது போல பிதாவால கொடுக்கப்பட்ட ஒரு கணவன் அல்லது ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார். அப்ப அந்த குடும்பத்தை நடத்துகிறவராக, அந்த குடும்பத்தை பராமரிக்கிறவராக, அந்த குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாக, அந்த பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவராக, ஆமென், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவுகளை சரி செய்கிறவராக ஒரு அப்பா இருக்கணும். அப்பா தான் குடும்பத்துல தலை. ஏன்னா வேதம் சொல்லுது, எந்த விதமான நன்மையா இருந்தாலும், பூரணமான எந்த விதமான ஒரு வரமா இருந்தாலும் எங்கிருந்து வருதுங்களா? ஜோதிகளின் அப்பாவின் இடத்திலிருந்து இறங்கி வருவது போல உங்க குடும்பத்துக்கு எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் அப்பா இடத்திலிருந்து அப்பாவுக்குள்ளதான் வரும்.